எள் என்பது திதி தர்ப்பணங்கள், பித்ரு காரியங்கள், கர்மாக்கள் செய்யும்போது மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ராமேஸ்வரம் மற்றும் கயா போன்ற தலங்களிலே திலஹோமம் என்கிற ஒரு ஹோமம் இருக்கிறது. நீங்கள் வீட்டிலேயே ஐயர் பூஜை பண்ணும்போது, ஹோமம் பண்ணும்போது தெற்கு திசையை நோக்கி யாருமே ஆகுதி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தெற்கு திசை என்பது யமனுடைய திசை. அந்த யமனுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள், பூஜைகள், ஹோமங்கள், திலஹோமம் என்று சொல்லப்பட்டது யமனுக்காக செய்யக்கூடிய ஹோமம். அதுக்கு செய்யக்கூடிய ஹோமத்தில் மட்டும்தான் எள்ளை நெருப்பில் போடுவாங்க. எள்ளை வேறு யாருக்குமே நெருப்பில் போடக்கூடிய அதிகாரமே கிடையாது, போடவே கூடாது. சாஸ்திரத்திலே கடுமையாக இது கண்டிக்கத்தக்க விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீட்லேயே திதி தர்ப்பணங்கள் பண்ணும்போது கூட அந்த திதி தர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த எள் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ தான் கரைக்கணுமே ஒழிய வீட்டு வாசலில் எக்காரணம் கொண்டு எரியக்கூடாது. வீட்டு வாசலில் எரித்து, அதாவது தூக்கி எரிஞ்சிட்டிங்க, அதில் எள்ளு செடி முளைச்சிருச்சுன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு கஷ்டம் ஆரம்பிக்க போகுது என்பது அர்த்தம். சனியினுடைய பிடியிலே நீங்கள் சிக்கப் போகிறீர்கள் என்பது தான் இது மறைமுகமான ஒரு சூசகம். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், அது மாதிரி இந்த மாதிரி இந்த திதிகள் தர்ப்பணங்கள் செய்துவிட்ட அந்த எள்ளை என்று எக்காரணம் கொண்டும் வீட்டு வாசலிலோ வீட்டு சுற்றுப்புறங்களிலோ கொண்டு போய் எரியாதீர்கள். முறைப்படி இதை என்ன பண்ணிடணுங்க, அப்புறப்படுத்த வேண்டும். எக்காரணம் கொண்டும் வீட்டை சுற்றி எள் செடி மட்டும் முளைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். சனிதோஷத்திலிருந்து நீங்கள் தப்பித்து விடுவீர்கள்.